டிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த லோகஸ் ஆஃப் ஏ பி லைன் உடஞ்சிருப்பீங்க அந்த லோகஸ் லைன் டைப் 1ல. அதே மாதிரி இதோட எண்ட் டிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, லோகஸ் லைனோட எண்ட் டிஸ்டன்ஸ். ஸோ அதை வச்சு நம்ம ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். லாஸ்ட் சம்ல பார்த்தீங்கன்னா ட்ரூ லென்த் கொடுத்துருப்பாங்க, ஒரு எண்ட் பாயிண்டோட டிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. பாயிண்ட் ஏனா பாயிண்ட் ஏவோட எண்ட் பாயிண்ட் டிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. தென் ஃப்ரண்ட் வியூவோட ஆங்கிளும் டாப் வியூவோட ஆங்கிளும் வந்து கொடுத்துருப்பாங்க, அதாவது ட்ரூ லென்த்தோட ஆங்கிள். இதில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆங்கிளுமே கொடுத்துருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் ட்ரூ லென்த்தும் எண்ட் பாயிண்ட் லைனோட ரெண்டு எண்ட் பாயிண்டோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ ஹைட்ல இருக்கு, இன்க்ளினேஷனோட லைன் ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்டோட ஆக்சிஸ்ல இருந்து ஒரு டிஸ்டன்ஸ். ஓகேவா? இப்போ ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஸ் லைன் ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணிக்கோங்க. Axis line. XY மென்ஷன் பண்ணிக்கோங்க. மேல VP, கீழே HP. ஸோ இது டிஃபால்ட். ஸோ கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா லைன் 85 mm லாங் as one end, ஒரு எண்டோட பார்த்து பார்த்தீங்கன்னா 15 mm in front of VP and 10 mm above HP. ஒரு எண்டோட ஹைட் டிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. while other end பார்த்தீங்கன்னா 50 mm in front of VP, 45 mm in front of above HP. ஸோ லைனுக்கு பார்த்தா உங்களுக்கு ரெண்டு எண்ட் பாயிண்ட் இருக்கும். ஒரு எண்ட் பாயிண்டோட வந்து ஆக்சிஸ்ல இருந்து எவ்வளோ ஹைட்ல கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி லைனோட அனதர் எண்ட் பாயிண்ட் வந்து ஆக்சிஸ்ல இருந்து எவ்வளவு ஹைட்ல இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்பிட்வீன் கேப் கொடுத்துருக்காங்க, அதோட ஆங்கிள் எதுவும் கொடுக்கல, ஜஸ்ட் ட்ரூ லென்த் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு இப்போ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்னு பார்க்க போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு எண்ட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஒன் எண்ட் பாயிண்ட் 15 mm in front of VP, 10 mm above HP. ஸோ 10 mm above HP வந்து ஆக்சிஸ்க்கு மேலே வரும். தென் 15 mm in front of VP, HPல வரும். இப்போ ரெண்டு பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு. இப்போ லோகஸ் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சிஸ்க்கு பேரலா அந்த பாயிண்ட்ல இருந்து பேரலல் லைன். ஸோ இந்த பாயிண்ட் A டேஷ், இது A பாயிண்ட். ஸோ இந்த லைன் பேர் பார்த்தீங்கன்னா locus of A dash, இது locus of A. இது வந்து ஒரு எண்ட் பாயிண்ட். ஸோ அதே மாதிரி இன்னொரு எண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 50 mm in front of VP, 45 mm above HP. ஸோ மெஷர் பண்ணது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிஸ்ல இருந்தா மெஷர் பண்ணணும். ஆக்சிஸ்ல இருந்து 45 mm above. ஸோ
ஸோ இன்ஃப்ரண்ட் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 50 mm கொடுத்துருக்கு. ஆக்சிஸ்லேருந்து 50 mm கீழே. யார் மியூட் பண்ணாம இருக்கீங்க? அதே மாதிரி இமேஜினரி லைன் டிரா பண்ணிருங்க இந்த பாயிண்ட்டுக்கு. ஸோ இந்த லைன் மேல லைன் பேர் பார்த்தீங்கன்னா locus of B dash locus of B. இப்போ லைனோட ஸ்டார்டிங் பாயிண்ட் கிடைச்சிச்சு. ஆனால் மெயின் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த லைன்ல தான் இருக்கு. ஸோ அது எந்த லைனுன்னு, ஸோ எந்த பாயிண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃப்ரண்ட் வியூல பார்த்தீங்கன்னா A dash ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கு, B dash அடுத்த எண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த லைன்ல தான் இருக்கு. ஆனால் அதோட ட்ரூ லென்த் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. எப்படி கண்டுபிடிக்கலாம்? A பாயிண்ட் இருக்கு, எனக்கு B பாயிண்ட் இந்த லைன்ல எங்க இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கணும். ஆனா அதோட டிஸ்டன்ஸ் மட்டும் தான் எனக்கு தெரியும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? எப்படின்னா காம்பஸ் யூஸ் பண்ணி நம்ம டிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் மெஷர் பண்ணிக்கணும். ஸோ 85 mm வந்து லைனோட லென்த். இப்போ லைனோட லென்த் வந்து ஸ்கேல நோட் பண்ணிட்டேன். இப்போ A பாயிண்ட் சென்டர் வச்சுட்டு the locus of B dash லைன்ல ஆர்க் கட் பண்ணும். இது பார்த்தீங்கன்னா B1 dash. ஓகேவா? ட்ரூ லைனோட எக்ஸாக்ட் லென்த். ஸோ சேம் டிஸ்டன்ஸ் வச்சு கீழே டாப் வியூக்கு அதே மாதிரி கட் பண்ண போறோம். A பாயிண்ட் சென்டர் வச்சுட்டு லோகஸ் ஆஃப் B ல கட் பண்ண போறோம். ஓகேவா? இது B1. இப்ப லைன் ஜாயின் பண்ணிக்கலாம். So A dash to B1 dash லைன் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது ஆக்சுவல் ட்ரூ லென்த். அதே மாதிரி A to B1. ஸோ A dash A வந்து தின் லைனால ஒரு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இமேஜினேட் தின் லைன். ஸோ நான் கிரீன் கலர் ட்ரா பண்ணதாமே வந்து லைட்டா ட்ரா பண்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவல் ட்ரூ லென்த், ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூட ஆக்சுவல் ட்ரூ லென்த் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து ஆக்சுவல் ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூ கண்டுபிடிக்கணும். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பண்ணியிருந்தோம்னா டைப் ஒன் கண்டுபிடிக்கிறதுல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ ட்ரேஸ் பண்ணி டாப் வியூ வரைஞ்சிருப்போம். ஸோ B1 பாயிண்ட்ல இருந்து
ஸ்கேல் வச்சுட்டு B1 பாயிண்ட்ல ஸ்ட்ரைட்டா 90 டிகிரி லைன் கீழே லோகஸ் ஆஃப் ஏல டச் பண்ற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து A1. இப்போ காம்பஸ்ல A2 A1 மார்க் பண்ண போறோம். டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் வந்து இந்த லைன்ல ஆர் கட் பண்ண போறோம் லோகஸ் ஆஃப் B ல. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஆக்சுவல் ட்ரூ லென்த். ஸோ இந்த பாயிண்ட் நேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு B. ஸோ ஆக்சுவல் டாப் வியூ, சாரி ஆக்சுவல் டாப் வியூ. ஸோ பிளாக் கலர்ல வந்து பார்த்தீங்கன்னா டாப் வியூ லைன். ஸோ ப்ளூ கலர்ல வந்து ட்ரூ லைன். எப்படி வந்து மேல இருக்க லைனை ட்ரேஸ் பண்ணி கீழே டாப் வியூ லைன் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி கீழே இருக்க லைனை வச்சு மேல இருக்க லைன் கண்டுபிடிக்கிறோம். ஃப்ரண்ட் வியூ கண்டுபிடிக்க போறோம். ஸோ B1 பாயிண்ட்ல இருந்து லோகஸ் ஆஃப் A டேஷ்ல டச் பண்ற மாதிரி ஒரு லைன் டிரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட் பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு A1 டேஷ். இப்போ காம்பஸ்ல A டேஷும் A1 டேஷ் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணி போறீங்க. A டேஷ் சென்டர் வச்சுட்டு லோகஸ் ஆஃப் B டேஷ் லைன்ல ஆர் கட் பண்ண போறோம். இது B டேஷ். இப்போ A டேஷும் B டேஷும் லைன் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஸோ மேல இருக்க பேக் லைன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ லைன். இது ட்ரூ லைன். ப்ளூ லைன் வந்து ட்ரூ லைன். இப்போ இதுல இருந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்?
A dash B dash distance எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். கீழே இருக்க ஏபி டிஸ்டன்ஸோட லென்த் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் எம்எம்ல. அப்புறம் ஃப்ரண்ட் வியூவோட ஃப்ரண்ட் வியூ லைனோட ஆங்கிள், அதே மாதிரி டாப் வியூவோட லைனோட ஆங்கிள். ஸோ அந்த 4 டேட்டா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆல்ஃபா, பீட்டா. ஸோ டாப் வியூக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் வியூக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ஃபான்னு வச்சுக்கோங்க, அதே மாதிரி இது பீட்டான்னு வச்சுக்கோங்க. தென் ஃப்ரண்ட் வியூவோட 2 லைனோட ஆங்கிள் கண்டுபிடிக்கணும், அது வந்து தீட்டான்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் வியூவோட டாப் வியூவோட 2 லைனோட ஆங்கிள் பை சிம்பிள். ஓகேவா? ஸோ மொத்தம் 4 ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ தீட்டா எவ்வளோ? ஸோ அதே மாதிரி பையோட ஆங்கிள். ஓகேவா? மொத்தம் 6 டேட்டாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா A dash B dash சிஸ்டம் நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். ஸோ எனக்கு A dash B dash எனக்கு ரஃப் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 80 வந்திருக்கு, 80 mm. இப்போ ஒரு ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஒரு பீட்டா ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்றேன்னு வச்சுக்கோ. ஸோ ஏ பாயிண்ட்ல இருந்து பீட்டா ஆங்கிள் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 26 or 27 டிகிரி இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ 4 ஆங்கிள்ஸ், அதே மாதிரி 2 லைன் டிஸ்டன்ஸ், ஃப்ரண்ட் வியூ டாப் வியூ லைனோட டிஸ்டன்ஸ். கீழே எப்பயுமே வந்து ஆல் டைமென்ஷனல் எம்எம் கீழே நோட் பண்ணிக்கும். ஸோ ஒவ்வொரு சம்லையும் வந்து இது மாதிரி நோட் பண்ணிக்கும். ஸோ உனக்கு அசைன்மெண்ட் லிங்க் போஸ்ட் பண்ணி விடுறேன். டைப் 1 டைப் 2 வந்து நீ சப்மிட் பண்ணிருங்க ஈவினிங்குள்ள. ஓகேவா? இதெல்லாம் டவுட் இருக்கா உங்களுக்கு? Anybody having doubt?